ஏன் சார் சாஃப்ட்வேர் கம்பெனியில் சிட்டி தாண்டின ஒன்றே இருக்கும், ஆனால் மகாபலிபுரம் தாண்டி கல்பாக்கம் வரையும் வந்திருக்குன்னு இப்போ தான் சார் தெரியுது. ஒரு எமர்ஜென்சி சிச்சுவேஷன், எனக்காக வருவியா ப்ளீஸ்? ஏன் சார் இவ்வளோ ரிமோட்டான ஏரியாவுக்கு வந்திருக்கீங்க? சார் லொக்கேஷன் வந்துருச்சு, ஜிபே பண்ணிடுறேன் சார். ம், பண்ணிட்டேன். வாட்ச்மேன், 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 வாட்ச்மேன். சாஃப்ட்வேர் கம்பெனியோட கெஸ்ட் ஹவுஸ்க்கு கொடுங்க. தரேன் சார். ம். லிஃப்ட் எங்க இருக்கு? நேராக போய் ரைட்டில் போங்க. எந்த ஃப்ளோர்? சாய் வெளியே போட்டிருக்கு சார். நேரத்தில் நீங்க வாங்க சார். நீங்கள் உள்ளே வாங்க, நானும் மேலே தான் போகணும். ஓகே. தம்பி எங்கே போகணும்? 4th ஃப்ளோர் சார். நீங்களும் 4வது ஃப்ளோர் தானா? 4வது ஃப்ளோரில் எங்கே? ஏ சார். என் ஃப்ளாட்டுக்கு ஆப்போசிட் தான், வாங்க. இதான் உங்கள் ஃப்ளாட்டு. தேங்க்ஸ் சார். இருக்கட்டும், வர்றேன். ஆ, வாட்ச்மேன், 4வது மாடியெல்லாம் டஸ்ட்டாக இருக்கு, க்ளீன் பண்ண சொல்லுங்க. ம். 4வது ஃப்ளோரா? Hey, hi. I'm Shweta. இந்த
இந்த அபார்ட்மெண்ட்க்கு புதுசா வந்திருக்கீங்களா? கேட்க மறந்துட்டேன். உங்க பேரு? தீரன். ஓவர் ஆட்டிடியூட் காட்டுறான். நாலாவது மாடிக்கு எப்படி அலோவ் பண்ணாங்கன்னு தெரியல. தம்பி தீரன், இங்கே வாங்க. அங்கே என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? வாங்க. நான் சொல்லலை, தீரன் மும்பையிலேருந்து வந்திருக்காருன்னு. ஆமாம்மா, அவர் இவர் தான். இவங்க லட்சுமி அம்மா. வணக்கம்ப்பா. ஜோதி. வாங்க தம்பி. தீபா. வணக்கம் தம்பி. குமார். வணக்கம் தம்பி. இவர் மணி. என் பேர் காளீஸ்வரன். உங்களை தான் எனக்கு தெரியுமே. கல்யாணம் ஆயிடுச்சா தம்பி? யாரும் இல்லைம்மா. எங்களுக்கும் யாரும் இல்லப்பா. பெத்தவங்க இல்லாதவங்க கூட அனாதை இல்லப்பா. பிள்ளைங்களை பெத்து வளர்த்து அதுகளை பார்த்து கொஞ்சம் முடியாம இருக்கிற நாங்களும் அனாதைகள் தாப்பா. அது என்னமோ உண்மைதாப்பா. என் பிள்ளைங்களும் அமெரிக்காவிலேயே செட்டில் ஆயிட்டாங்க. எப்போவாச்சும் ஒரு தடவை வாட்ஸ்அப் காலில் தான் பேசிக்கிட்டு இருக்கோம். ஒரு பிரச்சனைக்கு அப்புறம் பேசுறதே இல்லை தம்பி. கவலைப்படாதீங்க, உங்கள் பையன் மாதிரி தான் நானும். என்ன ஹெல்ப்னான்னு கேளுங்க, சரியா? சந்தோஷம்ப்பா. ஆமாம், இந்த பக்கத்து வீட்டில் இருக்கவங்க யார்? அது குடோன் தம்பி. நம்ம குமார் தான் ஏஜென்சி எடுத்திருந்தான். அது ஒன்றும் இல்லை தம்பி. கடைக்கு பிஸ்கெட்டு சாக்லேட்டு கூலிஸ்லாம் போட்டுட்டு இருந்தேன். இப்போ அதை நான் பண்ணுறது இல்லை. அதான் இருக்க ஸ்டாக்கெல்லாம் போட்டு அது குடோனாக யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். எதுக்கு தம்பி கேட்குறீங்க? கீழே எல்லாமே சாப்பிட்டு போட்ட கவராக இருந்தது. எக்ஸ்பைரி டேட்டு முடிஞ்சிருச்சு. யாராவது சாப்பிட்டா ஃபுட் பாய்சன் ஆகிடும். அதான் கூப்பிட்டு சொல்லிடலான்னு. யாரும் இல்லை தம்பி. அங்கே யாரும் போக போகிறா? நீங்கள் உங்கள் வேலையில் மட்டும் கவனம் செலுத்துங்க. சரி சார். சரி தம்பி, பார்த்துருங்க. சரி போயிட்டு வா. என்னதான் வேணும்? போன் பண்ணா கட் பண்ற, மெசேஜ் பண்ணா என்ன பிரேக்கப் பண்றது? மேடம்க்கு பழசெல்லாம் மறந்துருச்சு. அப்போ பயம் இல்லைல்ல? நம்ம எடுத்த போட்டோஸ் வீடியோஸ் எல்லாமே என்கிட்ட இருக்கு. நான் நினைச்சேன்னு வையேன், ஒன் டச்ல உன் போட்டோ வீடியோ எல்லாம் பறக்கும். இனிமேல் நான் உன் கூட தான் இருப்பேன். நான் சொல்றதை தான் நீ செய்யணும். என்ன பார்த்தா உனக்கு எப்படி தருது? ஓ, இவன் தானா அது? என்ன கழட்டி விட்டுட்டு இவனோட வாழ போறியா? உனக்கு அவ்வளவுதான் மரியாதை. ஏய், யாரா நீ? எங்க ரெண்டு பேருக்கு நடுவுல வர? நாங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணோம், தெரியும்ல? 6 மாசமா ஒண்ணா இருந்தோம். எக்ஸ்பைரி ஆயிடுச்சு. கிளம்பு. அப்ப நீ ரெனிவல் பண்ணவ. உங்களை உனக்கு இருக்குடி. ஏய், போற வழியில டிராப் பண்ணிட்டு போ.
என்ன ஃபர்ஸ்ட் டே வேலைக்கு வர சேல்ஸ் ரெப் மாதிரி வராரு. வெல்கம் மிஸ்டர் ரணதீரன். தேங்க்யூ. ஹலோ சார். ஹாய், ஐ எம் பிரதீப். வெல்கம் சார். யூ வெல்கம் சார். ப்ளீஸ் ஹோல்ட் இட். என்ன கை கொடுப்பாருன்னு பார்த்தா கையில் கொடுக்குறாரு. ஹாய் கைஸ், லெட்ஸ் வெல்கம் டு மிஸ்டர் ரணதீரன், நம்ம யூஎஸ் ப்ராஜெக்டோட ஹெட். மண்டேல இருந்து இந்த ப்ராஜெக்ட்டை ஃபினிஷ் பண்ண நாம கேட்டிருக்கிற டைம் ஒன்லி 90 days. 90 நாள் வேலிடிட்டி முடியாதுன்னா ப்ரீபெய்ட் ரீசார்ஜ் ஆடா. ஏன் எக்ஸ்ட்ரா 20 நாள் கேட்கறதுக்கு என்ன கேடு. சதீஷ் கேட்டானே. வந்தானே. ஜோக் சார். புது ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்கும். அப்போ பழைய ஸ்ட்ரெஸ்லாம் இருக்கணும்ல. அதுக்கு அதான் புது ப்ராஜெக்ட் டேட் வந்திருக்காருல்ல சார், அவர்கிட்ட ட்ரீட் கேட்டே நீங்கள் எதுவும் செலவு பண்ண வேணாம், மொத்த செலவு அவர் தள்ளியே கட்டலாம். செலவு கொடுத்துருங்க சார். வேர் இஸ் மை கேபின்? சரி சார், திஸ் இஸ் யுவர் கேபின். ஓகே, கொடுத்துடலாம். ஹாய் வீரன். ஒன்றும் இல்லை, அனுவோட புது நம்பர் ஏதாவது இருக்கா? இல்லையே, ஆக்சுவலாக ரொம்ப நாளாக அவன்கிட்ட பேசல. வேற நம்பர் எதுவும் இல்லை. இப்போ இருக்கிற காண்டாக்ட் நம்பர், அட்ரஸ் உனக்கு தெரியுமா? தெரியலையே மச்சி, ஏதாவது தெரிஞ்சா அப்டேட் பண்ணுறேன். Will you marry me? What's wrong with you, Rahul? I'm already committed. अनु, don't disappoint him. बंदा तो बढ़िया ही है यार. Accept कर ले उसे. Please accept my proposal, Anu. Hey, no, I'm serious. Then tell us who's the guy, Anu. यार, who's that guy? Anu, tell me. It's me. Hey, Dheeran. Congrats, bro. Thank you. I'm sorry, Anu. I shouldn't have embarrassed you like that. பரவாயில்ல, இந்த சுச்சுவேஷன்ல இருந்து எஸ்கேப் பண்றதுக்காக தானே சொன்னீங்க. இட்ஸ் ஓகே. ஏய், நீ கமிட்டட் இல்லைல்ல? am I right? அது எப்படி உங்களுக்கு தெரியும்? இருந்திருந்தா எல்லாரும் முன்னாடி சொல்லிருக்கலாமே. இருந்தா எல்லாரும் முன்னாடி சொல்லணுமா என்ன? ஓ மனசுல யாரும் இல்லைன்னு தெரியும், ஆனா என் மனசுல நீ தான் இருக்க. என்ன தீரன், ஸ்மார்ட்டா ப்ரப்போஸ் பண்றீங்களா? நீங்க எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்ட், ஒரு நல்ல கொலீக், அவ்வளவுதான். இதை வச்சுட்டு எப்படி லைஃப்பை லீட் பண்ண முடியும்? See, Anu, life is a journey. என்னோட டிராவல் பண்ணி பாரு. I won't disappoint you. Promise.
என்ன? ஒன்றுமில்ல தம்பி, இருமல் மருந்து வேணும், இருந்தால் தரீங்களா? ஆ தரேன். தேங்க்ஸ் தம்பி. நீங்கள் பேசுங்க, நான் வரேன். சரி. ஹலோ. சாரி தீரன், வந்ததுல இருந்து உன்னை காண்டாக்ட் பண்ணவே முடியல. நாளைக்கு செங்கல்பட்டு கோர்ட்டுக்கு போறியா? அங்க கிருஷ்ணமூர்த்தின்னு ஒருத்தர் உன்னை மீட் பண்ணுவாரு. அவருக்கு உன்னை நல்லா தெரியும், மறக்காம போயிடுவல ப்ளீஸ். அனு, ஏ அனு. சார், இந்த விஷயத்துல யாரும் கேஸ் கொடுக்க தயாரா இல்ல சார். சந்திரன் மட்டும் தைரியமா வந்திருக்காரு. அதனால நீங்க கேஸ் எடுத்து தைரியமா நடத்துங்க சார். நிறுத்துப்பா, இங்கே நான் இறங்கிறேன். இப்போ நான் கோர்ட்டில் இருக்கேன் சார். காலை முடிச்சு சீக்கிரம் வந்துடுறேன். சரி சார். சார், உங்க பேரு? என் பேர் சந்திரன் சார். நீங்க? இல்ல, நான் வேற ஒருத்தர் தேடி வந்தேன், அது நீங்க நினைச்சிட்டேன். இல்ல, நான் இல்ல சார். சாரி. நீ தேடி வந்தது எதுவும் கிடைக்காது. நடக்க போறத உன்னால தடுக்க முடியாது. இந்த கேஸில் நிறைய பிரச்சனை இருக்குது. அது மட்டும் இல்லாமல் மிரட்டல் வேறு இருக்குது. இந்த மிரட்டலுக்கெல்லாம் பயந்து சந்திரன் கேஸை வாபஸ் வாங்க மாட்டாருன்னு என்ன நிச்சயம் சொல்லுங்கள் பார்ப்போம். சார், என் கிளைண்ட்டோட வாய்தா ஒன்று இருக்குது, நான் அட்டன் பண்ணிட்டு வந்துடுறேன். என் சந்திரனை கூப்பிட்டு வந்துடுங்க. சரி. சந்திரன் வந்துட்டீங்களா? வந்துட்டேன் சார். டிக்கெட்லாம் சார் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இதோ வரேன். இது தீரன். இவர் எங்க? சார், நான் இங்கே இருக்கேன் சார். சார், சந்திரன் சார். சந்திரன். அந்த கடையில எல்லாம் என்கொயரி பண்ணுங்க. அடையாளம் தெரியுமான்னு கேட்டு பாருங்க. சார், கேட்குறேன் சார். என்ன கேட்க மாட்டீங்களா? தள்ளி போங்க. ஏய், யாராவது அடையாளம் தெரியுமா அவரை? ஓடு ஓடு, தேடிக்கிட்டே இரு. சந்திரனை போட்டாச்சுண்ணே, கிருஷ்ணமூர்த்தி மட்டும் மிஸ் ஆயிட்டானே. முடிட்டான்னா முடிச்சிட்டோன்னு சொல்லுங்கடா, காரணம் சொல்லக்கூடாது.